இப்போ ரசம் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நேற்று விநாயகர் சதுர்த்தி இல்லையா, சாயந்தரமாக கொண்டைக்கடலை வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ரசத்துக்கு தேவையானது கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிக்காத எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1½ டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 3 வரமிளகா எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணுங்க. இது எது எது மிக்சியில் போட்டு அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது மாதிரி இந்த ரசம் வச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு, ஜீரகம், பூண்டு எல்லாம் அரைச்சி எடுத்துன்னு வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இதை மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணி இருந்தது இல்லையா, அந்த தண்ணிலேயே நம்ம சுண்டல் வேக வச்சுருந்தியா அந்த தண்ணிலேயே இதை நம்ம கொட்டிக்கலாங்க. இதை அரைச்சி வச்சோம் இல்லைங்களா. நான் வேறு பாத்திரம் ரசத்துக்கு மாற்றணும். இப்போ நான் ரசத்துக்கு நான் வேறு பாத்திரம் மாற்றிட்டேங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள்லாம் போடணும், கட்டி பெருங்காயம் போடணும். இதெல்லாம் நம்ம போட்டு மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். புளி நல்லா கரைச்சிக்கணும். கொஞ்சமாக தாங்க நம்ம புளி வைக்கணும். ஒரு தக்காளி வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புளி சால்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே நான் போட்டுட்டேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சமும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் எண்ணெய். கொஞ்சமாக கடுகும் போட்டுக்கலாம். மாதிரி ஒரு கத்தியால் நம்ம கீனி வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ அந்த வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கலாம். நல்ல வாசனை வரும், நல்ல கமகமன்னு வாசலாங்க. கொட்டியாச்சு. ரசத்துக்கு உண்டான பொருளெல்லாம் ரசம் பாருங்கள், நுரக்கட்டி வந்திருக்கு. எல்லாத்தையும் கருப்புலேயே நான் போட்டுட்டேன். நல்லா இந்த ரசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லுங்கள்.